வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற vlog தான் ஈத் vlog. ஃபஸ்ட்டு என்னோடய ட்ரெஸ்ஸே இந்த மாதிரி தான் இருக்குங்க. ப்ளூ பேண்ட்டு, அதுக்கப்புறம் தண்டை ஷர்ட்டும். இந்த பள்ளியில் தான் நாங்கள் எப்போயுமே யூஸ்வலாக தொழுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி, அதுக்கப்புறம் கெஸ்ட்டு வீட்டில் தான் ஜாலரும் அதுக்கப்புறம் இடியாப்பமும் கொடுத்துருந்தாங்க கூட்டு பூரிக்கு. அதுக்கப்புறம் இந்த தடவை புதுசாக செஞ்ச டிஷ்ஷே வந்து பால் கொழுக்கட்டைங்க. இந்த தடவை நாங்கள் பால் கொழுக்கட்டை வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரைடே கொத்துபாக்கு போயாச்சு, ஜும்மா தொழுதுட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்துட்டாச்சு. மதியானம் வந்துட்டு பிரியாணி யூஸ்வலாக, அதுக்கப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவியும் போட்டிருந்தாங்க. ஈத் அன்னைக்கு நாங்கள் ஃபயர் ராக்ஸ் தான் பார்க்க போயிருந்தோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷாலிட்டினா, நாங்கள் இந்த தடவை புது பஸ்ஸில் புது ரூட்டில் புது ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டோங்க. இந்த புது ஸ்டாப்பில் இறங்கினதுக்கப்புறம் ஒரு பெடஸ்ட்ரியன் பாஸ் இருந்துச்சு. அந்த பெடஸ்ட்ரியன் பாஸ்க்கு அப்புறம் ஏற்றதுக்கப்புறம் பீச் வந்துருச்சுங்க. ஆனால் நாங்கள் ஓல்டு பார்க்கும்போது இப்போ அந்த சைடில் பார்த்தீங்கல்ல, அந்த சைடில் நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து போனோம். எங்களுக்கு வந்து ஷாக் என்னென்னா, நாங்கள் உட்காந்து அந்த இடத்துல வந்து தான் ஃபயர் ஆஃபே போட்டுருந்தாங்க. பார்த்தீங்களா, அது வந்து யாரும் போடலை, போட்டெல்லாம் வைக்கவே முடியாதுங்க. அந்த ஆட்டோ சென்சர்னு சொல்லுவாங்க போல். கரெக்டாக 9 o'clock ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் ஆஃப்ஸ் முடிச்சுட்டே இருந்துச்சு. அங்கிட்டலாம் நிறைய நடந்து போகணும். இங்கேயே நாங்கள் உட்காந்துட்டோம். பார்த்தா எங்களோட ஷாக்கு இங்கேயே ஃபயர் ஆஃப்ஸ் செம்மையாக தெரிஞ்சுங்க. ரொம்ப அப்படியே ஃபயர் ஆஃப்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது கீழே அப்படியே பிளாஸ்ட் ஆகும்போது அது எங்கள் மூஞ்சிக்கிட்ட வர மாதிரிலாம் இருந்துச்சு. போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் யாஸ்மால் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சு வந்திருக்கோங்க. அங்கே தனியாக ஒரு ப்ளேஸ் இருந்துச்சு, வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி. எங்களுக்கு இந்த வாட்டர் ஃபவுண்டெயின் வந்து ஃபெராரி வேர்ல்டு நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு. நல்லா மீன்ஸ் அந்த ரூஃப் டாப்பு அதில் ஃபுல்லாகவே ஃபெராரி வேர்ல்டு ஃபுல்லாகவே நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபவுண்டெயின்லாம் இந்த இடத்துல நிற்கும் போது துபாயோட ஃபவுண்டெயின், துபாய் புர்ஜ் கலீஃபாவோட ஃபவுண்டெயின் கிட்டே நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. அங்கே ரெட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃபெராரி வேர்ல்டோட என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரெட் ரூஃப் டாப் தான் ஃபெராரி வேர்ல்டோட ரோலர் கோஸ்டர். அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸ்லாம் அங்கிட்டு தான் அங்கே போகும். அதுக்கப்புறம் மால்குள்ளே வந்துட்டு மியூசிக் பேண்ட் மாதிரி போட்டுருந்தாங்க. இது வந்து நாங்கள் வந்ததுலேருந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரபிக் சாங்ஸு இது அதெல்லாம் அப்படியே பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாப்பியான்னு ஒன்று, ஒரு பாஸ்தா பீஸா இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் நின்றுட்டு இருக்க ரூஃப் டாப் பாருங்களேன். அந்த ரூஃப் டாப்பில் என்னோடய வீட்டில் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குங்க. அந்த ரூஃப் டாப் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த சைட்லேயே ஆப்பிள் ஷோரூம் இருந்துச்சு. ஆப்பிள் ஷோரூம்லேயே நிறையா ஒர்க் ஷாப் கொடுத்துருந்தாங்க, அந்த ஐபேட்லாம் ட்ரா பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படியே சைட்லேயே லெகோ ஷாப் இருந்துச்சு. லெகோ ஷாப்பில் வந்து அக்கச்சக்கமாக நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க. காருக்கு லெகோ, ரோபோட்டுக்கு லெகோ. இப்போ வந்து உங்களுக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும், F1 ரீசெண்டாக ஒரு ரேஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அது வந்து நம்ம லெகோலே செய்யலாம். இங்கே பார்த்தீங்களா, ஹாரி பாட்டர் மாதிரி இருக்குது. இது வந்து வேறு ஒரு ஷாப் தான், ஆனால் ஹாரி பாட்டர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படி ஆயிடுச்சு. இதுவும் ஒரு டாய் ஷாப் மாதிரி தான், அந்த சூப்பர்மேன்ஸ், சூப்பர் பிளேயர்ஸ் அது மாதிரி தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேரி 4 வந்து வந்துட்டோங்க. நாங்கள் வந்து காலையில் சாப்பிட்டு தான் போனோம். மதியானம் எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடல. ஸோ நாங்கள் அப்படியே யாஸ்மாவில் இருக்க கேரி 4லாம் போயிட்டோம். டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாத்தார் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் யூஏஇயில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த ஸ்டிக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய கேக்ஸு இந்த எல்லாமே இருந்துச்சுங்க. ஸ்வீட்ஸு, அரபிக் ஸ்வீட்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்துச்சு. யாஸ்மாவில் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணது அரபிஸ்லாம் நிறைய இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த அல்வாதா மால், அபுதாபி மால்லாம் அரபிஸில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாஸ்மால் வந்து அவுட்டரில் இருக்குது, ரொம்ப அவுட்டர் அபுதாபியில் வந்து. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 ஷவர்மா, அதுக்கப்புறம் நகெட்ஸும் சாலடும் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அதுக்கப்புறம் இங்கே நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணது வந்து சாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துட்டே இருந்தாங்க. சாம்பிள்ஸ் வந்து இடத்துக்கு ஒரு செக்ஷனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. நான் புதுசாக இது வந்து பார்த்தேன். இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்னமோ ஒரு கார்டில் வந்து பாயிண்ட்ஸ் ஏறுமாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ பாய் பாய். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம்.